விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். அவரால் எல்லாம் கூடும். அது மாறாத உண்மை. அவரால் எல்லாம் கூடும். இங்க போட்டுக்குது விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். பாருங்க, அவரால் எல்லாம் கூடும். அப்புறம் உங்களாலையும் கூடுமா? எப்போ? விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடுமா? இவ்வளோ ஆச்சரியமான விஷயம் பாருங்களேன். இப்போ நமக்கு எல்லாருக்கும் ஒரு பேர் உண்டு. என்ன பேர்? விசுவாசிகள். உண்மைதானே? விசுவாசிகள். எனக்கும் உங்களுக்கும் சேர்த்து நம்ம எல்லாருக்கும் என்ன பேர்? விசுவாசிகள். இப்போ வசனம் என்ன சொல்லுது? விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். எல்லாம் முடியலையே, எல்லாம் கூடுச்சா? என்ன அமைதியாக இருக்கீங்க? இப்போ நம்ம எல்லாருக்கும் என்ன பேர்? விசுவாசிகள். வசனம் என்ன சொல்லுது? விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடுன்னு போட்டுக்குது. ஆனால் எல்லாம் நடந்துச்சா? இல்லை. இப்போ எங்கே ப்ராப்ளம் எங்கே இருக்குன்னு நினைக்கிறீங்க? வேர் இஸ் த மிஸ்டேக்? விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடுன்னு பைபிளில் போட்டுக்குது. வசனம் பொய்யா? என்ன அமைதியாக இருந்தால் என்ன அர்த்தம்? வசனம் பொய்யா உண்மையா? வசனம் உண்மை. விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். அப்போ எனக்கு பேர் என்ன? விசுவாசி. எல்லாம் கூடணுமா இல்லையா? பல விஷயம் கூட மாட்டேன்னு. இப்போ மிஸ்டேக் எங்கே இருக்குன்னு நினைக்கிறீங்க? நம்ம விசுவாசத்தில் எங்கேயோ பிரச்சனை இருக்குது. somewhere there is a problem in our belief or in our faith. நம்ம விசுவாசத்தில் எங்கேயோ என்ன இருக்குது? பிழை இருக்குது. ரோமர் நிருபத்தில் 4ஆம் அதிகாரத்தில் இன்னொரு வசனம் இப்படி வாசிக்கிறோம். நியாயப்பிரமாணத்தில் கிடைக்கலையாம். அவனுக்கு ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்த சுதந்திரத்தை நியாயப்பிரமாணத்தில் கிடைக்கலையாம். எப்படி கிடைச்சதா? விசுவாசத்தினால் வருகிற நீதியினால் கிடைத்தது. இந்த வாக்குத்தத்தம் எப்படி கிடைச்சதா? ஆபிரகாமுக்கு நியாயப்பிரமாணத்தினால கிடைக்கலையா? எதனால தான் கிடைச்சதா? விசுவாசத்தினால தான் கிடைச்சதா. வேதாமத்தில் உள்ள வாக்குத்தத்தங்கள் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறணும்னா அதுக்கு ஒரே ஒரு ஆப்ஷன் தான். விசுவாசத்தினால தான் அது நிறைவேறி ஆகணும். All the promises in the Bible shall be fulfilled only by faith. வேதாமத்தில் உள்ள வாக்குத்தத்தங்கள் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறணும்னா அதுக்கு ஒரே ஒரு ரகசியம் என்னதான்? விசுவாசத்தினால்தான். உங்க கிரியைகளினால் அல்ல, நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலும் அல்ல. எதனால தான்? விசுவாசத்தினால தான். பைபிள்ல 3000 வாக்குத்தத்தங்கள் இருக்கிறது. There are 3000 promises in the Bible. வேதாமத்தில் 3000 வாக்குத்தத்தங்கள் இருக்கிறது. அதில் ஒரு 4வது நிறைவேறக்கூடாதா? சொல்லுங்க. இல்லை ஏதோ ஒன்றா நிறைவேறக்கூடாதா? நீங்க நினைச்சு பாருங்களேன். வேதாமத்தில் 3000 வாக்குத்தத்தங்கள் இருக்கிறது. இதில் ஒரு 10 நிறைவேறக்கூடாதா? ஏன் நிறைவேறல? அது எப்படி நிறைவேறும்? வாக்குத்தத்தங்கள் எப்படிதான் நிறைவேறுமா? விசுவாசத்தினால்தான் நிறைவேறுமா? ஒரு ஆள்கிட்ட உண்மையான விசுவாசம் இருந்துச்சுன்னா அது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்ல விரும்புகிறேன். The marks of true faith, உண்மையான விசுவாசத்தின் அடையாளங்கள். The marks, MARKS, some marks of true faith. ஒரு ஆள்கிட்ட நிஜமான விசுவாசம் இருந்துச்சுன்னா அதுக்கு சில அடையாளங்கள் உண்டு. அதை சொல்றேன். உங்க விசுவாசத்தை சரிப்படுத்தி கொள்ளுங்க என்று எழுந்து ஒரு புதிய ஆரம்பம். கடந்த காலத்தில் வந்த தோல்விகள், குழப்பங்கள், பிரச்சனைகளுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வச்சிடணும். இனிமே முடியும். It is possible. I can do this. தேவனால கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அதுக்கு சமமா ஒரு வசனம் இருக்குது, மார்க் 9:23. அது என்ன சமமான வசனம்? விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். உம்மால் கூடும். ஓகே, அதே வார்த்தை யாரும் சொல்லணும்? நானும் செய்வேன். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. பல அட்டவுண்ட் பண்ணேன், ஆனா தோற்று போயிட்டேன். டோன்ட் வரி. இன்னைக்கு ஆண்டவர் கிருபையை கொடுத்திருக்கிறார். கிருபையின் காலத்தை கூட்டி கொடுத்திருக்கிறார். அதெல்லாம் செட்ரைட் பண்ணிடலாம்.
என்னால முடியும் அப்படின்ற இடத்துக்கு வரப்போறோம். நம்ம எல்லாரும் வரப்போறோம். ஓகேவா? ஆமா, எல்லாம் முடியும். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். நான் விசுவாசிக்கிறேன்னா, நான் விசுவாசி தானே, அப்ப எல்லாம் கூடணும். அப்ப இதுவரையிலும் கூடலன்ற காரியம் இனிமே கூடணும். விசுவாசத்தை செக் பண்ணிக்கலாம். முதல் அடையாளம் என்ன? ஒரு ஆள் விசுவாசிக்கிறார் அப்படின்னா முதல் அடையாளம் என்ன? ரோமர் 4:19 வாசிக்கலாம். 100 வயசு ஆயிடுச்சு, சாராளுக்கு 90 வயசு. இவன் உடம்பும் வீக் ஆயிடுச்சு, சாராள் உடம்பும் வீக் ஆயிடுச்சு. 90 வயசுல எப்படி இருக்கும்? இப்ப நீங்க 80லே தள்ளாடுறீங்களே, 70லே தள்ளாடுற, நீ ஏன் அப்படி போறீங்க? 40லே வயசாயிடுச்சு தள்ளாடுறாங்களே. 10ல பையன் சொல்லுங்க, 20ல இளமை, 30ல மூப்பு, 40ல நர, 50ல ஆட்டம், 60ல ஓட்டம். நல்லா சொல்லிங்க, உங்களுக்கே சொல்லிங்க, அப்படிதானே லைஃப். ஆனா ஆபிரகாம் 100 வயசுல அவன் என்ன பண்ணலையா சொல்லுங்க? தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கற்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். அப்படின்னா அர்த்தம் என்ன சொல்லுங்க? அதுனா அர்த்தம் என்ன? தன்னை பார்க்கல, தன் வயசை பார்க்கல, தன் பலவீனத்தை பார்க்கல, சோர்ந்து போயிட்டேன், எழுச்சிட்டேன், அதெல்லாம் பார்க்கல, அதெல்லாம் பார்க்கல. விசுவாசத்தின் முதல் அடையாளம், உன் பலவீனத்தை பார்க்காத, உன் வியாதியை பார்க்காத, உன் பிரச்சனையை பார்க்காத, உன் சூழ்நிலையை பார்க்காத, உன் கடனை பார்க்காத, உன் எதிராளியை பார்த்துட்டு இருக்காத. டோன்ட் லுக் அட் யுவர் செல்ஃப். நான் விசுவாசிக்கிறேன்னு சொன்னேன்னா என்னத்தை நிப்பாட்டணும்? உன் பலவீனத்தையும், உன் சோர்வையும், உன் வியாதியையும், உன் வயசையும், உன் பண நெருக்கடியும், உன் கடனையும், உன் குழப்பத்தையும், உன் பிரச்சனையும் பார்க்கறத நிறுத்திடு. ஸ்டாப் லுக்கிங் அட் யுவர் செல்ஃப், ரேதர் லுக் அட் காட். தேவனை பார். ஏன் சொல்லுங்க? நம்ம தேவன் எப்படிப்பட்ட தேவன்? சர்வ வல்லவர். வாய் திறந்து சொல்லுங்க, சர்வ. நிஜமா சொல்லுங்களேன், நம்புறீங்களா? அத நிஜமா நம்புறீங்களா? எங்க ஆண்டவர் யாரு? சர்வ வல்லவர், அல்மைட்டி காட், அல்மைட்டி காட். அப்புறம் ஆம்னிஷியன் காட், அவருக்கு எல்லாம் தெரியும். என்னை பத்தி எல்லாம் தெரியும், என் மனநிலை தெரியும், என் உடல்நிலை தெரியும், என் குடும்பத்தின் நிலைமை தெரியும், என் பிள்ளைகள் நிலைமை தெரியும், என் சூழ்நிலை அவருக்கு தெரியும், என் பலவீனங்கள் தெரியும். He knows my weaknesses, he knows my strengths. என் பலம், என் பலவீனம், my failures, my success, he knows everything about me. என்னை பற்றி எல்லாம் அவருக்கு தெரியும். உங்கள் தலையில் இருக்கிற ஒவ்வொரு முடியும் எண்ணப்பட்டிருக்கிறது. பரமபிதாவின் சித்தமில்லாமல் ஒன்றும் கீழே விழுவதில்லை. அவருக்கு எல்லாம் தெரியும், அவரால் எல்லாம் முடியும். அவரை பாருங்க, நீங்க உங்களை பார்க்காதீங்க, உங்க சூழ்நிலையை பார்க்காதீங்க. ஒரு நாள் சீஷர்கள் படகுல போயிட்டு இருக்கிறாங்க. நடுராத்திரி ஆயிடுச்சு, கடல் கொந்தளிக்குது, புயல் காற்று வீசுது, அலை வந்து மோதுது, படகு மூழ்கிற சூழ்நிலை வந்துடுச்சு. இயேசு கடல்ல நடந்து வராரு. இவங்கெல்லாம் பார்த்து பாய்ந்துட்டாங்க. அப்புறம் இயேசுன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. பேதுரு சொல்றான், ஆண்டவரே நீரையானால் நானும் கடல்ல இறங்கி நடக்கணும்ன்றான். வானாரு. அவன் இறங்கி கடல் மேல் நடந்தான். பீட்டர் வாக்ட் ஆன் த வாட்டர்ஸ். பேதுரு ஜலத்தின் மேல் நடந்தான். இயேசுவை பார்த்துட்டு இருக்கிறவன் நடந்தான். ஆனா அடுத்த நிமிடம் இந்த புயலையும் அலையும் பார்த்தானா அவ்வளவுதான். he started to sink, மூழ்க ஆரம்பிச்சிட்டான். ஐயோ ஆண்டவரே என்னை காப்பாத்துன்றான். இயேசுவை பார்க்கிறப்ப என்ன பண்ணான்? கடல் மேல நடந்தான். பைபிள்ல போட்டுக்குது, பேதுரு கடல் மேல் நடந்தான். எப்ப? இயேசுவை பார்க்கிறப்பெல்லாம் கடல் மேல நடக்கலாம். ஆனா புயலையும் காத்தையும் சூழ்நிலையும் பார்த்தீங்கன்னா மூழ்க வேண்டியதுதான். அப்ப என்ன செய்யணும்? ஒரு ஆள்கிட்ட விசுவாசம் இருக்குன்னு சொன்னா அதுக்கு செய்ய வேண்டிய முதல் அடையாளம் என்ன சொல்லுங்க? உங்க சூழ்நிலையை பார்க்காத நிப்பாட்டுங்க. உங்க வியாதியை பார்க்காதீங்க, உங்க பலவீனத்தை பார்க்காதீங்க, உங்க சூழ்நிலையை பார்க்காதீங்க, உங்க பலவீனத்தை பார்க்காதீங்க. யார பாருங்க? தேவனை பாருங்க. ஏன்? அவர் யாரு சொல்லுங்க? சர்வ வல்லவர், அல்மைட்டி காட், சர்வ
வல்லவர். அல்லேலூயா. சொல்லுங்க அந்த வார்த்தைகள்லாம் சொல்லுங்க. யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ரூவா, யெகோவா ராப்பா, சுகம் கொடுக்கிறவர், அவரே பரிகாரி, ஜீவனுள்ளவர், லிவிங் காட், பெரியவர், மரணத்தை வென்றவர், ஆல் லவ்விங், நேசிக்கிறவர், God of love, God of mercy, God of grace, God of healing. அவர் சுகத்தின் தேவன், ஆரோக்கியத்தின் தேவன். சொல்லுங்க, ஐஸ்வர்ய சம்பன்னர். அப்பேற்பட்ட தேவன் அவர் இருக்கிறார். நீ யாரை தான் பார்க்கணும்? அவரை பார்க்கணும். உன் பிரச்சனைகளை விட அவர் பெரியவர், உன் எதிராளியை விட அவர் பெரியவர். சூழ்நிலையை பார்க்காத. அப்ப இன்னிலிருந்து ஒரு முடிவு எடுப்போமா? என்ன முடிவு எடுக்கணும் சொல்லுங்க. என் பிரச்சனையை பார்க்க மாட்டேன். இன்னும் சொல்ல மாட்டீங்களே, சொல்லுங்க. என் கடனை பார்க்க மாட்டேன்னா அவன் கடங்காரன் வந்தானே அதெல்லாம் பார்க்க மாட்டேன் பார்த்துன்னு சொல்லி அனுப்பிச்சிடாதீங்க. கடவுள் உதவி செய்வாரு, பணம் தருவாரு, என்ன பண்ணிடலாம், கட்டிடலாம். சரிதானா? ஆனா அதையே பார்த்து கவலைப்பட்டு இருக்காது. அது எழுதி கவலைப்பட்டு இருக்காது. யாரை பாரு? லுக் அட் காட். தேவனே பார், தேவனே பார். அவர் இன்னொரு வார்த்தை சொல்லட்டுங்களா? அவர் என்ன தேவன்? கைவிடாதவர். சொல்லுங்க. உன்னை கைவிடுவாரா? சொல்லுங்க, கைவிடுவாரா? அவர் என்ன தேவன்? கைவிடாதவர், கைவிடாதவர். கண்டுனை அழைத்த தேவன் கைவிடுவாரோ? சொல்லுங்க. கண்டுனை அழைத்த தேவன் கைவிடுவாரோ? சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே. கண்டுனை அழைத்த தேவன் கைவிடுவாரோ? கண்டுனை அழைத்த தேவன் சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே. வாக்களித்த தேவனை நீ பாடிக்கொண்டாடு, வாக்களித்த தேவனை நீ பாடிக்கொண்டாடு. ஊக்கமான ஆவி உன்னை தாங்க வந்தாடு, ஊக்கமான ஆவி உன்னை தாங்க வந்தாடு. சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே. நம்பர் 2 வாசிக்கலாம். ரோமர் நிருபம் 4ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். 2வது குறிப்பு, உங்கள்ட்ட விசுவாசம் இருக்குதுன்னு சொன்னா ஒரு நாளும் என்ன படக்கூடாது, சந்தேகப்படக்கூடாது. நெவர் வேவர், நெவர் வேவர், WAVER, நெவர் வேவர். நடக்குமா நடக்காதா, கிடைக்குமா கிடைக்காதா, வருமா வராத, அப்படியெல்லாம் சொல்லாத. நடக்கும், தருவார், சுகம் அடைவேன். சொல்லுங்க, சுகம் அடைவேன். பொருளாதாரம் வருமா, எங்கிறது வரும், அது எப்படி வருமோ எனக்கு தெரியாது. திஸ் வே தட் வே எனிவே இட் வில் கம். ஒரு நாள் சந்தேகப்படக்கூடாது. யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல சந்தேகப்படுறதை பத்தி ஒண்ணு போட்டிருக்குது. என்ன தெரியுங்களா போட்டிருக்குது? சந்தேகமே படக்கூடாது. கர்த்தர் சொன்னார், பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல, மனம் மாற அவர் மனுபுத்திரன் அல்ல, சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, வசனத்தும் நிறைவேற்றாதிருப்பாரோ. அவர் வாக்கு மாறாதவர். அவர் என்ன சொல்லிக்கிறாரு? உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். நீ ஆறுகளை கடக்கும் போது உன்னோடு இருப்பேன், அக்கினியில் நடக்கும்போது நீ வேகம் மாட்டாய். அப்ப என்ன செய்யக்கூடாது சொல்லுங்க? சந்தேகப்படக்கூடாது.
நம்மளும் இங்கே உட்காந்து வசனம் கேட்குறவர்களும் ஆமேன் ஆமேன் பிரைஸ் தி லார்ட் அப்படின்னு வேண்டியது. வீட்டுக்கு போன உடனே இப்படி இருக்குதே அப்படி இருக்குதே, இவ்வளோ பணம் தேவைப்படுதே, அவன் அப்படி சொல்கிறானே, இப்படி தடை வருதே, எனக்கு புத்தி இல்லையே, ஞானம் இல்லையே, பெயிலா போயிட்டனே, அட கடவுளே எனக்கு திறமை இல்லையே அப்படின்ட்டு பார்த்துட்டு இருக்காதீங்க. நம்மள அநேகருடைய விசுவாசம் ஃப்ளக்சுவேட்டிங்காகவே இருக்குது. ஒரு நேரம் டாப்புக்கு போவோம், ஒரு ஒன்று கீழே வந்துடும். நோ, டோன்ட் ஹேவ் எ ஃப்ளக்சுவேட்டிங் ஃபெய்த். ஏற்ற இறக்கம் வரவே கூடாது. அவ்வளோதான், உறுதியாக இருக்கணும். 1008 பிரச்சனை வரலாம், ஆமாம், ஒரு நாளும் நிற்காத, ஒரு நாளும் பின்னுக்கு திரும்பாத. பிரச்சனை வரும், எதிர்ப்பு வரும், போராட்டம் வரும். ஆனால் என்ன பண்ணக்கூடாது? நின்னுடாத, பின்னிட்டு பார்த்துறாத. சொல்லுங்க, பின்னிட்டு பார்த்துறாத. இயேசு கூட இருக்கிறார். என்னுடைய சொந்த அனுபவத்தில் சொல்லுவேன், எவ்வளோ பிரச்சனைகள், எவ்வளோ எதிர்ப்புகள், எவ்வளோ குழப்பங்கள், எவ்வளோ தோல்விகள், எவ்வளோ போராட்டங்கள், சோதனைகள் எவ்வளவு வந்தாலும் நான் ஜெபத்தில் எப்பயும் ஆண்டவர்கிட்ட சொல்லியிருக்கிறேன், ஆண்டவரே நான் ஒரு நாள் நின்னது கிடையாது, ஒரு நாள் பின்னிட்டு பார்த்தது கிடையாது. எத்தனை பிரச்சனை வந்தாலும் நான் முன்னேறி தான் போயிட்டு இருப்பேன். ஒரு இன்ச்சாவது நான் முன்னேறி போயிட்டு தான் இருப்பேன். I just go further, I go further, I move forward, whatever happens, I don't care. என்னை சுத்தி எது நடந்தாலும், எத்தனை எதிர்ப்பு வந்தாலும், எத்தனை குழப்பம் வந்தாலும், எத்தனை போராட்டம் வந்தாலும் என்ன பண்ணிட்டே சொல்லுங்க, மூவ் ஃபார்வர்ட், மூவ் ஃபார்வர்ட். போயிட்டே இரு, டோன்ட் ஸ்டாண்ட், நிக்காத, பின் திரும்பி பார்க்காத. சொல்லுவீங்களா? ஏன்? யார் கூட இருக்கிறா? உங்க ஆண்டவர் கூட இருக்கிறா. சொல்லுங்க, பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான். ஆங்கிலம் நல்லா இருக்கும்ல. நோ டர்னிங் பேக், நோ டர்னிங் பேக், நோ டர்னிங் பேக், நோ டர்ன். இயேசுவின் பின்னே போக துணிந்தேன், இயேசுவின் பின்னே போக துணிந்தேன், இயேசுவின் பின்னே போக துணிந்தேன். பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான். என்ன நடந்தாலும் சரி, பின்னுக்கு திரும்பி பார்க்கவே மாட்டேன். அது ரொம்ப முக்கியங்க, ஞாபகத்தில் வச்சுங்க. கிறிஸ்தவ வாழ்க்கையில, விசுவாச வாழ்க்கையில சந்தேகப்பட்டு இது கிடைக்குமா கிடைக்காதா, இது நடக்குமா நடக்காதா நின்னுடாத. அப்புறம் என்ன பண்ணிடாத, போயிடலாமா, வேற முயற்சி எடுத்துருவோமா, இந்த பாதை நமக்கு சுத்தப்படுற மாதிரி தெரியலையே, shall we change our track, shall we go back? அப்படிலாம் நினைக்காத. நெவர் கிவ் அப், விட்டுறாத. என்ன பண்ணிட்டே இரு. ஒரு இன்ச்சு வந்தாலும் நடந்தாலும் பரவாயில்ல, ஒரு ஸ்டெப் வந்தாலும் பரவாயில்ல. மூவ் ஃபார்வர்ட், மூவ் ஃபார்வர்ட், நெவர் டர்ன் பேக். ஒரு நாளும் ஆமா ராஜ பாதையில போயிட்டே இருக்கணும். ராஜ பாதையில நடுவுல முன்னோக்கி போயிட்டே இரு. யார் கூட வரா? வரலையா யாரும் கூட? இயேசு கூட வராரா இல்லையா? சொல்லுங்க. இயேசு எனக்குள்ளே இருக்கிறார். சொல்லுங்க, இயேசு எனக்குள்ளே இருக்கிறார், இயேசு என் பக்கத்தில் இருக்கிறார், அப்புறம் இயேசு எனக்காகவே இருக்கிறார். சொல்லுங்க, ஜீசஸ் இஸ் இன் மீ, ஜீசஸ் இஸ் வித் மீ and he is for me. சொல்லுங்க, he is in me, he is with me and he is for me. அவர் எனக்குள்ளே இருக்கிறார். சொல்லுங்க, என்னோடு இருக்கிறார், எனக்காகவே இருக்கிறார். யாருக்காகவே இருக்கிறாரா? எனக்காகவே இருக்கிறார். he is in me, he is with me, he is for me. விசுவாசிக்கிறேன்னு சொன்னா அங்க என்ன வரக்கூடாது? சந்தேகம் வரக்கூடாது. அப்ப இனிமே நடக்குமா அப்படி சொல்லக்கூடாது, நடக்கும். சொல்லுங்க, பணம் வருமா? வரும். வேலை கிடைக்குமா? கிடைக்கும். சமாதானம் வருமா? வரும். குழப்பம் நீங்குமா? நீங்கும். கட்டுகள் உடையுமா? உடையும். வியாதி நீங்குமா? வயிற்று வலி போகுமா? நெஞ்சு வலி போகுமா?
எப்ப? இன்னைக்கு, ரைட் நவ், இப்போதே எல்லாம் போயிடும். பிரைஸ் தி லார்ட். எல்லா ப்ராப்ளம் இன்னைக்கு செட்டில் ஆயிடும். செட்டில் பண்ணிட்டு ஆமா ஊழியத்தை ஆரம்பிக்கணும். பிரைஸ் தி லார்ட். விசுவாசம் உங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னா மூணாவது அடையாளம் ரோமர் 4:21. தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். இப்ப இங்க ஒரு இன்னொன்னு செய்யறாரு விசுவாசத்துக்கு அடையாளமா. 100 வயசு ஆயிடுச்சு, மனைவிக்கு 90 வயசு ஆயிடுச்சு. எப்படி? மனைவிக்கு எத்தனை வயசு? 2 தடவை இன்சிடென்ட் நடந்திருக்குங்க சாரா வாழ்க்கையில. ஆபிரகாம கர்த்தர் எத்தனை வயசுல அழிச்சாரு? 75 வயசுல அழிச்சாரு. அப்ப அந்த அம்மாவுக்கு எத்தனை வயசு? 10 வயசு தான் வித்தியாசம். எத்தனை வயசு அந்த அம்மாவுக்கு? 65. அப்படி இப்படிலாம் 2-3 ஊருக்கு பிரயாணம் போனாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு 5 வருஷம் கழிச்சு எங்க போனாங்க? எகிப்துக்கு போனாங்க. எகிப்துக்கு போனா பார்வோன் அந்த நாட்டு ராஜா அவன் சாரா மேல கண்ணு போட்டுட்டானா. எத்தனை வயசு அந்த அம்மாவுக்கு? இப்ப 5 வருஷம் ஆயிடுச்சுல 65 வயசுல கிளம்புனாங்க. இப்ப 70 வயசுங்க. 70 வயசு பாட்டி மேல யாருக்கு கண்ணு வந்துடுச்சு? பார்வோன்னு ஒரு ராஜா. இப்போ ஓப்பனா பேசு, நீங்க சுத்தி வளைச்செல்லாம் பேசுங்க, நான் டைரக்டா தான் பேசுறேன். பார்வோன் ஒரு ராஜா. எத்தனை பெண்ணை பார்த்திருப்பான் சொல்லுங்க? எத்தனை மரும நாட்டி இருந்திருக்கும் சொல்லுங்க? இருந்திருக்குமா இருந்திருக்காதா? அவன் பார்க்காத பொண்ணா? இந்த அம்மாவை பார்த்த உடனே ஒரு ஈர்ப்பு வந்துடுச்சு. அப்படின்னு இந்த அம்மா இப்படி இருந்திருப்பாங்க சொல்லுங்க? நம்பாள் இப்போ 40லயே தளர்ந்து போயிட்டான்றான், 30லயே அசந்து போச்சுன்றான். இங்க வலிக்குது, அங்க வலிக்குது, அப்படி ஆச்சு இப்படி ஆச்சு, நெஞ்சு படபடான்னுது, கண்ணு மறைக்குது, காது அடைக்குது. 70 வயசு அந்த அம்மாவை பார்வோன்னு சொல்லுங்க என்ன பண்ணிட்டான்? கூட்டுட்டு வாடான்னுட்டான். அவன் அரண்மனையில இருந்து எல்லாரும் அந்த அம்மா அழகா புகழ்ந்தாங்களாம். அந்த மாதிரி ஒரு ஆள் இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஆள் எகிப்துல இல்லையா அப்படின்னு சொல்லி புகழ்ந்துருக்கிறாங்க. யூ see that? சரி, இதுதான் முடிஞ்சிச்சா? இப்ப எத்தனை வயசு அந்த அம்மாவுக்கு? 70. கொஞ்ச நாள் கழிச்சு ஆபிரகாமுக்கு 99 வயசு ஆகுது. இந்த அம்மாவுக்கு எத்தனை வயசு? 89. அபிமெலேக்கு என்ற ஒரு அந்த ஊரு கேரா ஊருக்கு போனா அந்த நாட்டு ராஜாவும் இந்த அம்மா வான்னே சொல்லிட்டானா, கூட்டிட்டு வர ஆள் விட்டுட்டானா. பாருங்க, 89 வயசான அம்மாவுக்கு கட்டுக்கொலையாம இருந்திருக்குதுன்னு பாருங்களேன். என்ன காரணம் சொல்லுங்க? வயசை பார்க்கல, உடம்ப பார்க்கல, பலவீனத்தை பார்க்கல, சூழ்நிலையை பார்க்கல. யாரை மட்டும் பார்த்தாங்க? தேவனை மட்டும் பார்த்தாங்க. அப்புறம் என்ன பண்ணாங்க சொல்லுங்க? தேவனை மகிமைப்படுத்தினாங்க. தேவன் தாம் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று சொல்லி என்ன பண்ணாங்களாம்? உனக்கு குழந்தை பாக்கியம் தருவான்னுட்டார். நம்பினாங்க, சோத்திரம் பண்ணிட்டாங்க. 2 பேரும் சோத்திரம் பண்ணிட்டாங்க. ஆண்டவரே 100 வயசுல உட்காந்து சோத்திரம் பண்றான். இந்த அம்மா 90 வயசுல சோத்திரம் பண்ணுது. என்னன்னு சோத்திரம் பண்ணுது? எனக்கு கொடுக்க போகிற புத்திர பாக்கியத்துக்காக சோத்திரம். இன்னிலிருந்து நீங்க சோத்திரம் பண்ண ஆரம்பிக்க. என்னென்ன ஜெபம் பண்ணீங்களோ அதுக்கெல்லாம் கர்த்தர் பதில் கொடுத்துட்டார். விசுவாசித்து என்ன பண்ணணும்? பண்ணுவீங்களா? பிரச்சனையை பார்க்க கூடாது, வெறுமையை பார்க்க கூடாது, பாவர்ட்டி வறுமையை பார்க்காத, ஃபண்ட்ஸ் இன்சபிஷியண்டா இருக்காத பார்க்காத, பேங்க் பேலன்ஸை பார்க்காத, அதை எடுத்து வச்சுட்டு புலம்பிட்டு உட்கார்ந்து இருக்காத. விசுவாசிக்கிறவனுக்கு அவராலையும் ஆகும், என்னாலையும் ஆகும். அந்த தேவனை நான் விசுவாசிக்கிறேன். எந்த தேவனை விசுவாசிக்கிறேன்? சகலத்தையும் செய்ய வல்லவரை நான் விசுவாசிக்கிறேன். அதனால நடக்கும். எதனால நடக்கும்? சகலத்தையும் செய்ய வல்லவர் அவர். அவர் மேல விசுவாசம் வைத்திருக்கிற அவர் அதை செய்வார். நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான். கர்த்தரை நம்புகிறவன் உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கப்படுவான். கர்த்தரை நம்புகிறவனையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும். கர்த்தரை நம்புகிறவன் பாக்கியவான். சொல்லுங்க, கர்த்தரை நம்புகிறவன் பாக்கியவான். சேனைகளின் தேவனாய கர்த்தாவே, உம்மை நம்பி இருக்கிற மனுஷன் பாக்கியவான். உம்மை நம்புகிறவள் என்றென்றைக்கும் அசையாமல் நடித்திருக்கும் சியோன் பர்வத்தை போல் இருப்பார்கள். அல்லேலூயா. நீங்க அவர் நம்புறாள் தானே? நீங்க அவர் நம்புறாள் தானே? அப்ப நீங்க உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கப்படுவீங்களா?
உன் பக்கத்தில் 1000 பேர் வலது பக்கத்தில் 10,000 பேர் விழுந்தால் அது உன்னை அணுகாது. உன் கண்களால் மாத்திரம் இதை பார்த்து துன்மார்க்கு வரும் பலனை காண்பாய். அல்லேலூயா. அப்போ ஸ்தோத்திரம் பண்ணணும். ரைட். அடுத்தது விசுவாசமா இருக்கிறேன் அப்படின்னு சொன்னீங்களா, அடுத்த அடையாளம் ரோமர் 10:10. நீதி உண்டாக இருதயத்தில் விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினால் அறிக்கை பண்ணப்படும். அறிக்கை செய்யணும். வாக்குத்தத்தத்தை என்ன பண்ணணும்? அறிக்கை செய்யணும். எபிரேய நிருபம் 10:13 நீதி உண்டாக இருதயத்தில் விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக நாவினால் அறிக்கை பண்ணப்படும். நாவினால் என்ன பண்ணணும்? அறிக்கை பண்ணணும். என்னன்னு அறிக்கை பண்ணணும்? கர்த்தர் எனக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை அறிக்கை பண்ணுங்க. நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர், வாதை உன் கூடாரத்தை அணுகாது சொல்லுங்க. விசுவாசத்தை. ஆமா. உன் சுகவாழ்வு சீக்கிரத்திலே துளிர்க்கும், உனக்கு ஆரோக்கியத்தை வரப்பண்ணுவேன். வாக்குத்தத்தங்களை நாவினால அறிக்கை செய்யுங்க. அறிக்கை செய்யுங்க. ஜீவனும் மரணமும் எதுல இருக்குதான்? நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. ரோமர் 4:17 வாசிக்கிறோம். இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிறார். இல்லையா? அது இல்லையா? ஆனா இருக்குதுன்னு அழைக்கிறாரா? விளங்குதா விளங்கலையா? உங்க வாழ்க்கையில் இப்ப பணம் இல்ல, இருக்கிறது மாதிரி அறிக்கை எடுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு பணம் வரும், வீடு கட்டுவேன். எனக்கு பணம் வரும், ஊழியத்துக்கு கொடுப்பேன். 1000 கொடுப்பேன்லாம் முடிவு பண்ணாங்க. 10 லட்சம் கொடுப்பேன் பண்ணுங்க, உங்களுக்கு 1 கோடி கர்த்தர் தருவார். நீ சொல்லும் போது 100 ரூபாய் கொடுப்பேன்னா உனக்கு 1000 தான் கொடுப்பார். சொல்லு. நீதி உண்டாக இருதயத்தில் விசுவாசிக்கப்படும், அப்புறம் ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். ரட்சிப்புன்னா விடுதலை. நீ அறிக்கை பண்ண உடனே என்ன வந்துருமா? விடுதலை வந்துருமா? விடுதலை வந்துருமா? சொல்லு பார்க்கலாம். அப்போ இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிறவர். இல்லாதவைகளை இப்ப இல்லதான், ஆனா இருக்கிற மாதிரி சொல்லிடு. சொல்லு. இப்ப இல்ல, ஆனா இருக்கிற மாதிரி சொல்லு பார்க்கலாம். நான் சுகமாவேன். அறிக்கை பண்ணுங்க. அலே கட்டுகள் உடையும். அல்லேலூயா. நான் பாஸ் பண்ணுவேன். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க. வீடு வாங்குவேன், வீடு கட்டுவேன், சமாதானம் உண்டாகும், விடுதலை கிடைக்கும், என் பிள்ளைகள் நன்றா இருப்பார்கள். சொல்லுங்க. தேவன் தாம் வாக்குத்தத்தம் பண்ணினதை செய்ய வல்லவராய் இருக்கிறார். நீ அதை அறிக்கை செய், அதை விசுவாசி, சந்தேகப்படாத. நான் ஏழை தான், இன்னைக்கு நான் குசி வீட்டில் தான் வாழ்றேன். இன்னைக்கு என் வீடு 5 அடி அகலம் 10 அடி நீளம் தான். ஆனா ஆண்டவர் எனக்கு வாக்கு கொடுத்திருக்கிறாரு, என்னை உயர்த்துவாரு. ஒரு நாள் வரும், அன்றைக்கு தேவன் என்னை உயர்த்துவாரு. பிரைஸ் தி லார்ட். எத்தனை பேர் நம்புறீங்க? அப்ப அறிக்கை செய்வீங்க. வாயினால அறிக்கை பண்ணுங்க. கடைசியா ஒன்று சொல்லி முடிக்கிறேன். மத்தேயு 21:21. ஒரு மலையை பார்க்கணுமா, அதுகிட்ட நீங்க பேசணுமா? இங்க இருந்து கிளம்பி போ, இடத்த காலி பண்ணுன்னு சொல்லணுமா? You mountain, be removed from this place, go and fall in the ocean அப்படின்னு சொல்லணுமா? அது நடக்குமா? இப்ப நான் சொல்றேன், இந்த மலைக்கோட்டையை பார்த்து பெயர்ந்து போன்னு சொன்னா எனக்கு அது லாபமா? அது தேவையில்லாத விஷயம். இமயமலையை பார்த்து பெயர்ந்து போன்னு சொல்லணுமா? தேவையில்லாத விஷயம். ஏன் வாழ்க்கையில என் வளர்ச்சியை தடுக்கிற சில மலை இருக்குது. உண்மையா? There are certain mountains that stop my growth. என்னோட வளர்ச்சியை தடுக்கிற சில மலைகள். வியாதி என்ற மலை, கடன் என்ற மலை, பிரச்சனை என்ற மலை, குழப்பம் என்ற மலை, அவிசுவாசம் என்ற மலை, பயம் என்ற மலை, இப்படி பல, வறுமை என்ற மலை, இப்படி பல மலைகள் குறுக்க நிக்குது, என்னை தடுக்குது. அந்த மலையை பார்த்து பேசணும். இன்னைக்கு எல்லாம் பேசுவீங்களா? என்னன்னு சொல்லணும்? உங்களுக்கு எதெல்லாம் மலையா நிக்குதோ, எதெல்லாம் மலையா நிக்குதோ, வேலை கிடைக்கல அது ஒரு மலை, படிப்பு வரல அது ஒரு மலை, வியாதி வந்து தடுக்குது அது ஒரு மலை, வீடு குடும்பத்துல பிரச்சனை அது ஒரு மலை. அந்த மலையை பார்த்து பேசணுமா? ஸ்பீக் unto the mountain, be removed. வெளியே போ அப்படின்னு சொல்லணுமா? சாத்தான் வந்து நிக்கிறானா? be removed, get lost அப்படின்னு அவனை பார்த்து சொல்லணும். விரோதிகள், பிரச்சனைகள், குழப்பங்கள், பண பற்றாக்குறை என்ற மலை, அதை பார்த்து சொல்லுங்க. be removed, be removed. மலையை பார்த்து பேசணும். 5 அடையாளங்கள் சொன்னேன். விசுவாசம் இருந்தா அந்த 5 அடையாளங்கள் இருக்கும். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். யார் விசுவாசிக்கிறது? யாரு சொல்லுங்க. நான் தானான்னு சொல்ல மாட்டீங்களே. நான் விசுவாசிப்பேன். இந்த 5 அடையாளங்கள் என்கிட்ட இருக்குது. என்னால எல்லாம் கூடும். சொல்லுங்க. நான் விசுவாசிக்கிறேன். இந்த 5 அடையாளம் இருக்குதா? உங்களையே பார்க்க கூடாது, உங்க உடம்புல இருக்கிற பிரச்சனையை பார்க்க கூடாது, தலைவலியை பார்க்க கூடாது, வயிற்று வலியை பார்க்க கூடாது. யாரை பார்க்கணும்? தேவனை பார்க்கணும். அவர் யாரு? சர்வ வல்லவர், சகலத்தையும் செய்ய வல்லவர்.
அவர் பரிகாரி, அவர் ஐஸ்வர்ய சம்பன்னர், வாக்கு மாறாதவர். அவரே பாரு. இன்றைக்கு எல்லா பிரச்சனையும் செட்டில் ஆயிடணும், எல்லா பிரச்சனையும் ஒழிஞ்சணும். உங்க பர்சனல் ப்ராப்ளம், ஃபேமிலி ப்ராப்ளம், டொமஸ்டிக் ப்ராப்ளம் எல்லாம் செட்டில் பண்ணிடணும். இதுக்கு பிற்பாடு எல்லாம் ஊழியத்தில் இறங்கணும், எல்லாம் ஆத்துமாதாயம் செய்யணும், பேயை ஓட்டணும், வியாதியை சுகமாக்கணும், ஆத்துமாக்கள் ஆதாயப்படுத்தி கொண்டாந்து சபையில சேர்க்கணும். இன்னும் எழுந்திய பிரச்சனை எல்லாம் தீரப்போகுது. இனிமே ஐ எம் கோயிங் டு கெட் இன்வால்வ்டு இன் த மினிஸ்ட்ரி. இனிமே ஆத்துமாதாயம் பண்ணதான் வேலை. பிரைஸ் தி லார்ட்.